Hi to everyone. Today we can see Unit 2 Financial Market. நிதி சந்தை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த யூனிட் 2ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 4 இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட், தென் கேபிட்டல் மார்க்கெட் சாப்டர் 5, சாப்டர் 6 மணி மார்க்கெட். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங், நிதி சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். நிதி சந்தைனா என்ன அப்படின்ட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். Then meaning and definition of financial market: a market wherein financial instruments such as financial claims, assets, securities are traded is known as financial market. Financial market அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேறு என்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சச் as என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து, பத்திரம், நிதி கருவி, வியாபாரம் போன்றவற்றை தான் இங்கே நிதி சந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொத்து அதாவது அசட்ஸ்னால் சொத்து, தென் செக்யூரிட்டிஸ், தென் ட்ரேடட் ஆர் நோன் அஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட். தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் financial assistance to individuals, agricultural sectors, industrial sectors, service sectors, financial institutions like bank, insurance sector, etc. அதாவது இந்த தனிநபருக்கான விவசாயத்துறைக்கும் தொழில்துறைகளுக்கும் சேவைத்துறைக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, காப்பீடு துறைகளுக்கும் சில நல பாதுகாப்புகள் வழங்கப்படுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது இந்திய நிதி சந்தையின் எல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம், அதாவது என்ன அப்படின்னா நிதி கோருதல் வகையின் அடிப்படையில், நிதி கேட்கக்கூடிய வகையினுடைய அடிப்படையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா தேர் ஆர் 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா டெப்ட் மார்க்கெட், கடன் சந்தை. செகண்ட் ஒன் என்னன்னு பாரு, ஈக்விட்டி மார்க்கெட், சமநிலை பங்கு சந்தை. டெப்ட் மார்க்கெட் அப்படின்னா என்ன, டெப்ட் மார்க்கெட் இஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கடன் கருவி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வர்த்தகத்தை செய்வதற்கு நிதி சம்பந்தமான நிதி சந்தை கடன் சந்தை ஆகும், நிதி கடன் சந்தை ஆகும். தென் செகண்ட் ஒன் என்னன்னு பாரு, ஈக்விட்டி மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது இங்கே நிறும சமநிலை பங்குகளில் வணிகத்திற்கான நிதி சந்தை சமநிலை பங்கு சந்தையாகும். ஸோ நிறுமத்துக்கான சமநிலை பங்கு தான் இங்கே வணிகத்துக்கான நிதி சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சமநிலையாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் maturity of financial claim. First one, money market is the market for short term financial claim. For example, treasury bill, commercial paper, certificates of deposits. ஸோ இது என்ன செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதி கோருதலில் முதிர்வு அடிப்படையில். ஸோ நிதி கோருதலுடைய முதிர்வினுடைய அடிப்படையில் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா மணி மார்க்கெட், இட் இஸ் பண சந்தை. பண சந்தை எப்படி இருக்கும், குறுகிய காலமோ அல்லது ஓராண்டு அதற்கு குறைவான காலத்தில் அந்த நிதி சந்தை அமைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்கிறாங்க பாரு, கருவூலச்சீட்டு, வணிக தாள்கள், வைப்பு சான்றிதழ்கள். கருவூலச்சீட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரெஸரரி பில். தென் நெக்ஸ்ட்டு வணிக தாட்கள், வணிக தாள்னா என்ன, கமர்ஷியல் பேப்பர்ஸோ கமர்ஷியல் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ். அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், வைப்பு சான்றிதழ்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதி கோருதலில் முதிர்வு அடிப்படையில், அதாவது ஆன் த பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். நிதி கோருதலில் வெளியீட்டு கால அடிப்படையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேர் ஆர் 2 மார்க்கெட்ஸ். என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு primary market and then second one secondary market. Primary market is term used to include all the institution. பிரைமரி மார்க்கெட் வந்து எல்லா வகையான இன்ஸ்டிடியூஷன்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று, முதன்மை சந்தை. அதாவது முதல்ல ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் வருது அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரைமரி மார்க்கெட். அண்ட் தென் செகண்டரி மார்க்கெட் is the market for securities that are already issued.
stock exchange is an important institution in the செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம், அதை திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி விற்கக்கூடியதான் என்ன அப்படின்னா செகண்டரி மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஷேர் மார்க்கெட். அதாவது ஷேர் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஷேர்ஸை தான் நம்ம என்ன செகண்டரி மார்க்கெட்டுக்கு இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம். நிதி கோருதலில் வழங்குதலின் கால அடிப்படையில், நிதி கோர்றதுக்கு கொடுக்கக்கூடிய கால அடிப்படையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தேர் ஆர் 2 types. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் ஸ்பாட் மார்க்கெட், அதாவது ரொக்கம் அல்லது உடனடி சந்தை. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட், முன்னோக்கி அல்லது எதிர்கால சந்தை. கேஷ் ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாரு, it is a market varies the delivery of the financial instrument and payment of cash occurs immediately. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம டெலிவரி பண்ணோம்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான கேஷ் எப்படி இருக்கும், இம்மீடியட்டாக இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட். இட் இஸ் மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் அசட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் டேக் பிளேஸ் இட் எ ப்ரீடிட்டர்மைண்ட் டைம் ஃப்ரேம் இன் ஃபியூச்சர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டெலிவரி பண்ணுறோம், அதற்குண்டான கேஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன் லேட்டர், பின்னாடி நமக்கு அதுக்குண்டான கேஷ் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். நிதி சந்தை அமைப்பின் அடிப்படையில் என்னென்ன இருக்குது, there are 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ஓவர் த கவுண்டர். ஸோ பரிமாற்ற வர்த்தக சந்தை அண்ட் உடனடி சந்தை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட் இஸ் எ சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் வித் ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருக்கும், வித் ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ரொசீஜர், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். த நெக்ஸ்ட்டு ஓவர் த கவுண்டர் மார்க்கெட், டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் வித் கஸ்டமைஸ்டு ப்ரொசீஜர். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கமான நடைமுறைகளை கொண்ட பரவலாக்கப்பட்ட சந்தை. ஸோ வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறையில் ஸோ பரவலாக இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். த நெக்ஸ்ட் ஒன், தென் தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிதி சந்தையுடைய வகைகளாகும். தென் நெக்ஸ்ட் டாபிக், ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், நிதி சந்தையின் பங்கு. ஸோ எத்தனை இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 5 types இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சேவிங்ஸ் ஆஃப் மொபிலைசேஷன், சேமிப்பை பெருக்குதல், obtaining funds from the servers or surplus units such as household, individuals, business firms, public sector units. Government is an important role played by financial market. ஸோ இப்போ சேமிப்பாளர்கள் அல்லது தனிநபர்கள், ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்குறது. தென் வணிக நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டு அவங்கக்கிட்ட இருந்து அதிகமாக இருக்கக்கூடியதை வாங்கி நாம் சேமித்து வைக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சேவிங்ஸ் மொபிலைசேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட் பிளேஸ் எ key role in arranging the investment of funds thus collected in those units which are in need of the same. ஸோ இப்போ என்ன பண்ணால் நிதி முதலீடை வசூலிக்கிறதுல அவங்களுடைய தேவை என்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ அவங்ககிட்டருந்து வழங்குற நிதியை சந்தை முக்கிய பங்கு வகிக்குது. த நெக்ஸ்ட் ஒன் நேஷனல் growth. Financial market contribute to a nation's growth by ensuring an unfettered flow of surplus funds to deficit unit. ஸோ இப்போ இங்கே நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, நிதி பற்றாக்குறை உள்ள நிறுவனங்களுக்கு உபரி நிதிகள் தங்குதடையின்றி நடமாட்டம் செய்ய உதவி செய்வதன் மூலம் ஒரு நேரத்தில் வளர்ச்சி நிதி சந்தை பங்களிப்பை வகுக்கிறது. ஸோ இப்போ நிதி சந்தை மூலமாக ஸோ பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உபரியாக இருக்கிற நிறுவனங்கள்கிட்டருந்து வாங்கி கொடுக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் growth. தென் நெக்ஸ்ட்டு entrepreneurship growth. Financial markets contribute to the development of the
entrepreneurial class by making available the necessary financial resources. ஸோ இப்போ தேவையான நிதியை யார்கிட்ட இருந்து, தொழில் முனைவோர்கிட்ட இருந்து கிடைக்கப் பெறுவதன் மூலம் அது சந்தை மேம்பாடு நிதி அடைகிறது. ஸோ இதுதான் என்னென்னா தொழில் முனைவோர் வளர்ச்சி. Then next last one, industrial development. The different components of financial market helps an accelerated growth of industrial and economic development of a country, and thus contributing to raising the standard of living and the society well-being. தொழில்துறை மேம்பாடு. நிதி சந்தையின் பல்வேறு கூறுகள் ஒரு நாட்டின் தொழில்துறையின் துரித வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவி புரியுது. ஸோ இப்போ நிதி எப்படி இருக்குது, சந்தையோட பல்வேறு இதிலிருந்து ஒரு நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் துரித வளர்ச்சிக்கு, அதாவது சீக்கிரமான வளர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவி புரியுது. These are all the role of financial market. Then next topic, functions of financial markets. There are mainly two functions. First one, intermediary function, and the next financial function. இடைநிலைகள் பணி மற்றும் நிதி சார்ந்த பணி, இந்த ரெண்டு பணிகள் இருக்குது. அதை பற்றி நம்ம டீப்பாக இப்போ பார்க்கலாம். Then first one for intermediary function, under that 7 points. First one, transfer of resources, வள ஆதாரங்களை பரிமாற்றம். Financial market facilitate the transfer of real economic resources from leaders to ultimate browsers. ஸோ இதை யார்கிட்டேருந்து யாருக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி சந்தை பொருளாதார மூல வளங்களை கடன் தருபவங்கிட்ட இருந்து கடன் பெறுபவர்களுக்கு உதவி புரியுது. தென் நெக்ஸ்ட்டு, enhancing income. Financial market allow leaders earn interest or dividend on their surplus investable funds, and thus contributing to the enhancement of the individual and the national income. ஸோ அப்போ வருவாயை அதிகரித்தல். எப்படி அதிகரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிதி சந்தை கடன் வழங்குவதற்கும் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான நிதியை முதலீடு செய்வதன் மூலமாகவும், வட்டி பெறுறது மூலமாகவோ அல்லது பங்காதாயம் பெறுவதன் மூலமாகவும் நமக்கு இங்கே கிடைக்கிது. என்ன கிடைக்கிது? வருமானம் கிடைக்கிது. திஸ் இஸ் என்ஹான்சிங் இன்கம். தென் நெக்ஸ்ட்டு, ப்ரொடக்டிவ் யூசேஜ். Financial markets allow for the productive use of the funds borrowed, and thus enhancing the income and the gross national production. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க, நிதி சந்தை பெற்ற கடன் நிதியை ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்த அனுமதிக்குது. ஸோ பெற்ற கடனை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஆக்கப்பூர்வ நல்ல வழிமுறையில் யூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு, கேபிட்டல் ஃபார்மேஷன். Financial market provides a channel through which new savings flow to aid capital formation of a country. நிதி சந்தை புதிய சேமிப்பு ஓட்டம் மூலம் ஒரு நாட்டுடைய மூலதன உருவாக்கத்துக்கு உதவி புரியுது. தென் நெக்ஸ்ட் ஒன், price determination. Financial market allow for the determination of the price of the traded financial assets through the interaction of buyers and sellers. வாங்குவோருக்கும் விற்பவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கலந்துரையாடல் மூலம் நிதி சார்ந்த சொத்தை நம்ம என்ன பண்ணுறோம், விலையை நிர்ணயம் செய்கிறோம். ஸோ நிதி சார்ந்த சொத்துக்கு விலையை எப்படி நிர்ணயம் செய்கிறோம், யார் யாருக்கு இடையே இருக்கக்கூடியது, வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் உள்ள கலந்துரையாடல் மூலமாக தான் நம்ம கொண்டு வர முடியும். தென் நெக்ஸ்ட்டு, சேல் மெக்கானிசம். Financial market provides a mechanism for selling of a financial asset by an investor so as to offer the benefit of marketability and liquidity of such assets. ஸோ விற்பனை வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி சந்தை முதலீட்டாளர்கள் நிதி சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு வழிமுறைகளை வகுக்கிறது. நிதி சந்தை யார் யாருக்கு வழிமுறை வகுக்குது, முதலீட்டாளர்களுக்கும் நிதி சொத்து வச்சுருக்கவங்களுக்கும் அது வழிவகுக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்ஃபர்மேஷன். The activities of the
participants in the financial market result in the generation and the consequent discrimination of information to the various segments of the markets so as to reduce the cost of transaction of financial assets. ஸோ அதில் தகவல்கள் என்னென்ன தகவல் இருக்குது, நிதி சந்தையில் பங்கேற்பவர்களுக்கான நடவடிக்கை எப்படி இருக்கும், சந்தையின் பல்வேறு பகுதியில் தகவல்கள் உற்பத்தி செய்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் பரவலான வழிவகுக்குது. அதனால தான் நிதி சொத்துக்கள் பரிவர்த்தனை செறிவு குறைகிறது. அதனால தான் நிதி சொத்துடைய பரிவர்த்தனை என்ன ஆகுது, குறையுது. தீஸ் ஆர் ஆல் த intermediary functions. Then next, financial function. Providing the borrowers with funds to enable them to carry out their investment plan. ஸோ அப்போ கடன் வாங்குறவங்களுக்கு நிதியை வழங்குது. எப்படி இந்த மூலமாக எப்படி வழங்குறாங்க அப்படின்னா தங்கக்கிட்ட இருக்கிற திட்டங்களை செயல்படுத்த முடியுது. தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள் பிளான் மூலமாக அவங்க செயல்படுத்த முடியுது. தென் நெக்ஸ்ட் ஒன், providing them lenders with earning assets so as to enable them to earn wealth by developing the assets in productive venture. ஸோ இப்போ கடன் வழங்குறது மூலமாக சொத்துக்களையும் அதன் மூலமாக ஈட்ட வழிவகை செய்கிறது. சொத்துக்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வகுக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், providing liquidity in the market so as to facilitate trading of funds. இது சந்தையில் இருக்கக்கூடிய நீர்மைத்தன்மையை வழங்குது. இதன் மூலம் நிதியை வணிகம் செய்ய உதவுது. நீர்மைத்தன்மையை அது என்ன அப்படின்ட்டு லிக்விடிட்டி என்ன அப்படின்னு காட்டுது. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், வணிகத்துடைய நிலைமையை நிதி நிலைமையை தெரிஞ்சிக்க உதவி செய்கிறது. தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், நிதி சந்தையின் பணிகள் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு, நியூ இஸ்யூ மார்க்கெட் வெர்சஸ் செகண்டரி மார்க்கெட். புதிய வெளியீட்டுகள் சந்தைக்கும் இரண்டாம் நிலை சந்தைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, மீனிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு புதிய சந்தையை முதல்நிலை சந்தை அப்படின்னு நம்ம எதில் சொல்கிறோம், நியூ இஸ்யூ மார்க்கெட்டில் சொல்கிறோம். புதுசாக முதல்ல அதுதான் மார்க்கெட்டுக்கு வருது, அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூ இஸ்யூ மார்க்கெட்னு சொல்கிறோம். பட் செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், ஏற்கனவே வெளியிட்டு இருக்கக்கூடிய பங்குகள், அதாவது ப்ராடக்ட்ஸு எல்லாமே மறுபடியும் என்ன பண்ணுறோம், சேல்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை என்னன்னு சொல்கிறோம், செகண்டரி மார்க்கெட். தென் செகண்ட் ஒன் பாரு, பையிங், கொள்முதல். ஸோ எப்படி நியூ இஸ்யூ மார்க்கெட்டில் பண்ணுறோம், டைரெக்டாக பை பண்ணுறோம், நேரடியாக வாங்குகிறோம். ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம எப்படி வாங்குகிறோம், இன்டைரக்டாக வாங்குகிறோம், மறைமுகமாக வாங்குகிறோம். ஏன்னா செகண்டரி மார்க்கெட்டில் யார் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது, ஒருத்தவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் நம்ம வாங்குகிறோம், அதனால் அது இன்டைரக்ட். தென் தேர்ட் ஒன், ஃபினான்சிங், நிதி. ஸோ இதில் புதிய நிறுவனங்களும் மற்றும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களும் விரிவாக்கம் மற்றும் பல்வகைப்படுத்தும் போன்றவற்றில் நிதி வழங்குது. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, ஒரு புது நிறுவனம் வருது, ஸோ அது ஷேர் இஸ்யூ பண்ணி வாங்கலாம், அல்லது ஏற்கனவே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணுறாங்க, அது மூலமாகவும் நாம் வாங்கிக்கலாம். பட் செகண்டரி மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, இட் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபண்டிங் டு கம்பெனிஸ். இதில் கம்பெனிலேருந்து மணி என்ன பண்ணுறது கிடையாது, ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஹவு கேன் செக்யூரிட்டிஸ் சோல்டு. ஸோ ஒரு பத்திரத்தை எத்தனை முறை விற்கலாம். ஸோ இது நியூ இஸ்யூ மார்க்கெட்டில் ஒரே ஒரு டைம் தான் விற்க முடியும். ஆனால் இங்கே அதாவது செகண்டரி மார்க்கெட்டில் எப்படி பல முறை விற்பனை செய்யலாம். தென் நெக்ஸ்ட்டு, பையிங் அண்ட் செல்லிங், வாங்குதல் மற்றும் விற்றல். ஸோ இங்கே யார் வாங்குறாங்க, கம்பெனிஸ் அண்டு இன்வெஸ்டர்ஸ், நிறுவனங்கள், கம்பெனியும் முதலீட்டாளரும் தான் என்ன பண்ண முடியும், ப்ராடக்ட்டை பை பண்ண முடியும் அண்ட் செல் பண்ண முடியும். ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் யார் தான் எங்கள் பொறுப்பு, இன்வெஸ்டர்ஸ் ஒன்லி. தென் நெக்ஸ்ட் ஒன், கெயின்டு பர்சன். ஸோ இப்போ நியூ இஸ்யூ மார்க்கெட்டில் கம்பெனி ஒன்லி கெயின்டு பர்சன் அண்ட் செகண்டரி மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் எ கெயின்டு பர்சன். ஸோ பங்குகளை விற்பதன் மூலம் ஆதாயம் பெறும் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வெளியீடுகள் சந்தையில் நிறுவனம் தான் பொறுப்பு. செகண்டரி மார்க்கெட் இரண்டாம் நிலை சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு அங்கே பொறுப்பு. தென் நெக்ஸ்ட்டு, இன்டர்மீடியேட்டரி, இடைநிலையர். யார் இங்கே
ஸோ ஃபஸ்ட்டு நியூ இஸ்யூ மார்க்கெட், அதாவது புதிய வெளியீட்டு சந்தையில் ஒப்புறுதியாளர்கள், அதாவது அண்டர் ரைட்டர் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் பொறுப்பு. தென் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் பாரு புரோக்கர்ஸ் தரகர்கள் பொறுப்பு. தென் நெக்ஸ்ட் 8th ஒன் ப்ரைஸ், விலை, யாருங்க விலை நிர்ணயிக்கிறாங்க, எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூ இஸ்யூ மார்க்கெட்டில் அதனுடைய விலை ஃபிக்ஸடாக இருக்கும், அதாவது நிலையான விலையாக இருக்கும். பட் செகண்டரி மார்க்கெட்டில் அதன் விலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து மாறும். அவங்களுடைய தேவை என்ன, டிமாண்டை பொறுத்து அதனுடைய ப்ரைஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து சேஞ்ச் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் அமைப்பு வேறுபாடு, ஆர்கனைசேஷனல் டிஃப்ரென்சஸ். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது, குறிப்பிட்ட புவியியல் இருக்காது. பட் இங்கே இதற்கு புற அமைப்பு உள்ளது. இட் ஹேஸ் ஃபிசிக்கல் எக்ஸ்டென்சஸ். தீஸ் ஆர் ஆல் த நியூ இஸ்யூ மார்க்கெட் வெர்சஸ் செகண்டரி மார்க்கெட். இதோட 4th சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம்.